ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெனஸ்டே காலில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னடா இது ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய இந்த 2 ரேக்கில் தான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். நான் என்ன ட்ரெஸ் என்கிட்ட இருக்குது, என்ன ட்ரெஸ் என்கிட்ட இல்லைன்னே ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ குத்தி வச்சுருக்கேன்னா, அதனால் என்ன ட்ரெஸ் என்கிட்ட இருக்குது, எது இல்லைன்னு கூட எனக்கு தெரியலை. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி இன்றைக்கி ஒரு குறிக்கோளோடு எந்திரிச்சோடனே, சரி ஓகே இன்றைக்காவது எப்படியாவது இதை மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு மடிக்கிறதுல மட்டும் அவ்வளோ ஒரு மாச்சலாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் திருப்பி நம்ம மடித்து துவைச்சி எல்லாம் பண்ணி வைக்க போகும்போது நம்ம திருப்பி குத்தி தான் வைப்போம். நம்மளுக்கு எவ்வளோ தான் ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, இதுதான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி என்கிட்ட ஒரு 2-3 ட்ரெஸ் இருக்குது. அது எங்கே போனாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அது தான் போட்டு போவேன். அந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய காலை ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருந்தது. ஃபுல்லாக எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன்னா, அப்படியே பீரோலையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டாக இருந்தது, அதை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் ட்ரெஸ்ஸை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறியாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதில்ல. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக இன்றைக்கி நாளைக்குன்னு போயிட்டே இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஈதுக்கான்னு நான் வாங்கியிருந்தேன், அப்போ போட்டது தான். அதுக்கப்புறம் திருப்பி நான் அதை போடுறதே இல்லை. அது என்ன ரீசன் கூட எனக்கு தெரியவும் இல்லை. அப்படியே புதுசாகவே இருக்குது. ஒரு 2 வாட்டி தான் போட்டிருப்பேன். செட்டாக வாங்கியிருந்தேன். எல்லாமே தனித்தனியாக, ட்ரெஸ்ஸு தனியாக, அதுக்கப்புறம் பேண்ட்டு எல்லாம் தனித்தனியாக. இது நானாகவே எனக்கு ஸ்டிச் பண்ணது. ஓப்பன் டாப்பு அழகாக அந்த மாதிரி கை பக்கத்துலலாம் வச்சு ஸோ இந்த மாதிரி கை பக்கத்துலலாம் வச்சு நல்லா தைச்சிருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் நான் தைச்சிருந்தேன் ட்ரெஸ்ஸு. ஓகே, அப்படியே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.